மற்றது மோடிஜிக்கு சப்போர்ட் பண்ணி காய்ச்சது கொஞ்சம் பேருக்கு பிடிக்கல. கமெண்ட் எல்லாம் பார்த்துதான். உள்நாட்டு அரசியலை விடுங்க, அதுகளுக்குள்ள நான் தலை போடலை. இன்டர்நேஷனல் பொலிட்டிக்ஸில் இந்தியாவை வச்சு ஒரு கேம் ஒன்று விளையாடுறதுக்கு அவர் மாதிரி ஒரு ஆள் தேவை. அதுக்குள்ள ராகுல் காந்தி இருந்து சரி வராது, அப்துல் கலாம் இருந்தும் சரி வராது, மன்மோகன் சிங் இருந்தும் சரி வராது. இந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிற ஒரு ஆளால் தான் அந்த நாட்டை ரன் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கேங்ஸ்டர் ஸ்டைல் இருக்கணும் அந்த நாட்டை ரன் பண்ணுறதுக்கு. இப்போ ரஷ்யா யூஎஸோட வந்து மோதுறன்றதுக்கு படிப்புகள் எல்லாம் அதுக்குள்ளே வராது. அதுக்கு ஒரு கட்ஸ் ஒன்று இருக்கணும், அதுக்கு ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்து வந்திருந்தா தான் ஏழும். ஏன்னா பெரிய வல்லரசில் ஹேண்டில் பண்ணுறன்றது சும்மா இல்லை. ஒரு சாஃப்ட் டாக் போட்டு இருக்கல, அதை நான் அந்த கெத்து காட்ட வேண்டிய இடத்துல கெத்து காட்டணும். இந்த டெரிஃப் போட்டதுக்கப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் 4 தரம் ஃபோன் பண்ணியிருக்காரு மோடிக்கு. மோடி 4 தரம் ஃபோன் ஆன்சர் பண்ணிடல. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஃபோனை இக்னோர் பண்ணி போட்டு இருக்கிறது எவ்வளோ ஒரு கட்ஸ் இருக்கணும்னு விளங்கணும் எல்லாருக்கும். டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார் ஐம் பேக்கிங் என்று சொல்லி ஒரு வசனம் வர விட்டுருக்காரு. அவர் இப்போ அவர் சித்திட்டாருன்னு சொல்லி பெரிய ரூமர் ஒன்று போய் கொண்டு இருக்குது. ஒயிட் ஹவுஸ்லேயும் ஒரு அரக்கம்பத்தில் கொடி ஓடுதுன்னு சொல்லி அது எவ்வளோதுக்கு உண்மையாக பெய்யோ தெரியாது. மோடி இந்த ஃபோன் ஆன்சர் பண்ணலன்ட்டு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஹார்ட் அட்டாக் கூட வந்திருக்கலாம். அவ்வளோத்துக்கு ப்ரெஷர் ஆகிருக்கலாம் சும்மா படிக்க சொல்கிறார். ஸோ இப்படியான விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இப்போ ஃபோன் ஆன்சர் பண்ணி டக்குன்னு காய்ச்சி அவையோட மலுப்பையில் அது இந்த இடத்துல அவர்கிட்ட கட்ஸை அவர் காட்டுறாரு. நீ என்னதான் எடுத்தாலும் நான் உன்னோட கதைக்க மாட்டேன்னு சொல்லி போட்டு சைனாக்கு கிளம்பி போயிட்டாரு. நான் ரஷ்யாவோட ஒரு கூட்டம் போடுறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாராலையும் செய்யலுமான்றது கமன். அது எல்லாராலையும் ரன் பண்ணல. அது இப்படியான நாடுகள் ரன் பண்ணுறதுக்கு அது எல்லாத்துலேயும் அடிபட்டு வந்தால் தான் ரன் பண்ணலாம். சும்மா லோ ஸ்கூலில் போய் டிகிரி ஒன்று எடுத்துன்னு வந்துட்டு இந்தியாவுக்கு ஜனாதிபதியாக இருந்தோண்டு இந்தியாவை ரன் பண்ண இயலாது. அது கீழே இருந்து அடிபட்டு முறிஞ்சு எழும்பி வந்தாக்களால் தான் அந்த மாதிரி நாடுகளை ரன் பண்ண இயலும்.